உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நம்ம தொடர்ந்து மெசேஜ் சொல்லிகிட்ருக்குறோம். முந்தா நேற்று சொல்ல முடியல, என்னென்னா கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி நிச்சயமாக பேச வேண்டும் என்று தீர்மானித்தோம். இன்றைக்கி சாயங்காலம் நிச்சயமாக 9 to 9:30 தமிழ் செஷன் இருக்கும். 9:30 to 10 ஹிந்தி செஷன் நிச்சயமாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம தப்பாக பண்ணிகிட்ருக்குறோம் சொல்லிகிட்ருக்குறோம் இல்லையா? அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நிறைய பேருக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. அபிஷேகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, போயிட்டு கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு பண்ண காசெல்லாம் முழுசாக கொண்டு போய் அதில் வேஸ்ட் பண்ணுறோம். அதாவது பால் அபிஷேகம்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு நிறைய பாலை வேஸ்ட் பண்ணுறோம், பஞ்சாமிர்தம்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணுறோம். அதில் நிறைய வேஸ்ட்டாக போகுது அப்படின்றது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அப்போது கடவுள் நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு தான் தருவார். நம்ம போய் கடவுளுக்கு சாப்பிட்ட பொருளெல்லாம் கொண்டு போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது கூட தெரியல பாருங்கள். இது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பழகிட்டோம்ல. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நிச்சயமாக போய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பாலை கொண்டே கொட்டுறோம், எல்லாத்தையும் கொண்டே கொட்டுறோம். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு அவர் தான் கொடுக்குறாரு, அப்புறம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றதுக்கு அவருக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். பழம், தேங்காய் எல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறோம். அப்புறம் என்ன சொல்கிறோன்னா, நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்ம சாப்பிடும்போது நன்றி சொல்கிறது கிடையாது. நான் ஒன்று சொல்கிறேன், இதை வைக்கிறாங்களே கொண்டு போயிட்டு, இவங்க எதனா மனசோடைய இருதயத்தோடைய வைக்கிறாங்க, அந்த நன்றி உணர்வோட கண்ணில் தண்ணீர் அன்போடைய வைக்கிறாங்க இல்லையே. அது ஒரு கடமையாக தானே முடிக்கிறாங்க. அதை வச்சு இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், அப்புறம் கற்பூரம் ஏற்றணும், அப்படி முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க, அவ்வளோதானே. அது கிடையாதுங்க, அது கிடையாது அன்பு. அது அப்படி காட்ட வேண்டிய தேவையில்லை அவருக்கு. ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாம் தர்றாரு, அவருக்கு என்ன நம்ம கொடுக்குறது. நம்ம அப்படி நன்றி சொல்லணும்னு நினச்சா எல்லா டைம்லேயும் கையை சாப்பாட்டில் வைக்கும் போதே நன்றி சொல்லணும். அது ஞாபகம் இருக்காது அந்த டைமில் இல்லையா? இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும்போது, அப்பா கடவுளே நன்றி, கடவுளே நல்ல சாப்பாடு கொடுத்த, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். அது எவ்வளோ பேர் சொல்லுவாங்க? ரொம்ப கம்மியான பேர் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் மறந்துடுவாங்க, நிறைய பேர் நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்போ விட்டுருவாங்க. ஆனால் இந்த சடங்கு மாத்திரம் கொண்டு போய் சாப்பாடை கொண்டு போய் வைக்கிறது, பழத்தை கொண்டு போய் வைக்கிறது, எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கிறது, படையல் அப்படின்னு சொல்கிறது, படைக்கணும் அப்படின்றது இது வெறும் சடங்கு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ படைக்கணுன்றது சரியான அன்பாக இருந்தால், சரியான அன்பாக கொடுக்கறது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அந்த அபிஷேகம் அப்படின்னு சொன்னால், இந்த அபிஷேகம் என்னென்னா நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளை கடவுள் அபிஷேகம் பண்ணுவார், நம்ம அவருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டாம். அது தெரியுமா உங்களுக்கு? அபிஷேகம் எப்படி பண்ணுவார்னா சக்தியாலையும் பலத்தாலையும் பண்ணுவார்.
பயங்கரமான பலம், அபிஷேகம் கிடைக்கும். அது அந்த அபிஷேகம் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், உடனே என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாமே நன்மையாக அமையும். நிறைய பணம் கிடைக்கும், நிறைய நல்ல மனசு கிடைக்கும், நல்ல வியாதியெல்லாம் ஓட்டுற சக்தி கிடைக்கும். எங்கள் வியாதியெல்லாம் கையை வச்சே ஓட்டிடலாம். உங்களுக்கு யாருன்னா இருந்ததுன்னா போயிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் நமக்கு கொடுத்துருறாரு. அவ்வளோ அதிகாரம், போயிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது வியாதியை போ அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கணுன்னா அவ்வளோ அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் அபிஷேகம். அதில் அபிஷேகம்னா என்னென்னா, நிச்சயமாக ஒரு அபிஷேகம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, உங்களுக்கு பலத்தை கொடுக்கறது, சக்தியை கொடுக்கறது. அதாவது வியாதியை ஓட்டுகிற சக்தி, பணம் கிடைக்கிற சக்தி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அது அவர் தான் தரணும். அது பேர் தான் அபிஷேகம். அதனால் பாருங்கள், ஏராளம் தாராளமான வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். ஏராளம் தாராளமான வாழ்க்கையை, இதுதான் கடவுள் நமக்காக வச்சுருக்கிற வாழ்க்கை. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், இவ்வளோ இத்திருண்டு எடுத்து சாப்பிட்றது தான், ஏதோ கை கட்டி வாய் கட்டா தூரத்தில் வச்சிட்ருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். கிடையாது. ஏராளம் தாராளம் வாழ்க்கை. அந்த ஏராளம் தாராளம் வாழ்க்கை கிடைக்கணுன்னா இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளின் அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கணும். அபிஷேகப்படுத்தப்படணும். நீங்கள் அதாவது பலப்படுத்தப்படணும்னு அர்த்தம். அதுக்கு அவர் கரம் உங்கள் மேலே உங்கள் தலையில் அபிஷேகம் பண்ணணும், சக்தியை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும். இதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இதுக்கு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் நீங்கள் காணிக்கன்னு சொல்கிறீங்களா, அது என்னென்னா இந்த தேங்காய் பழம் வைக்கிறதெல்லாம் கிடையாது. கடவுளுடைய வேலைகள் இருக்குல்ல, நிறைய செம்மையாக நடக்கிறதுக்கு உதவி பண்ணும். நிறைய வேலைகள், நான் சொன்னல, நிறைய வேலைகள் இருக்குது. என்னெல்லாம் பண்ணணும், ஆல் ஓவர் இந்தியா பண்ணணும், ஆல் ஓவர் த வேர்ல்டு கூட இந்த விஷயத்தை கொண்டு போகணும். அது சின்ன விஷயம் கிடையாது. அது ஒரு நிறைய 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 வேலைகள் இருக்குது. அதாவது பேனர்ஸ், இது பேனர்ஸ்லாம் சின்ன விஷயம். இன்னும் பெரிய விஷயங்கள், கம்யூனிகேஷன் கூட அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணோம். இது எல்லா இடத்துலையும் போய் சேரும். ஆனால் அதுக்காக நிறைய ஃபினான்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் நம்ம காணிக்கையாக கொடுக்கணுமே தவிர, தேங்காய் பழம்லாம் சும்மா வச்சு எடுத்துகிட்டு சும்மாவே டைம் பாஸ் பண்ணுறீங்க. அப்புறம் கொண்டு போய் போடுறது, அது வேறு. காசை கொண்டு போய் எங்கன்னா போடுறது, அதுவும் பண்ணக்கூடாது. சரியான வேலைக்கு உதவியாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் காசு கொடுக்குறது. அதனால் இந்த அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு சரியாக பிரார்த்தனை பண்ணுங்கள். அபிஷேகம் அப்படின்னா சரியான சக்தி உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு ஓவர் பவர் பண்ணுற சக்தி கிடைக்கும். அதாவது கெட்ட சக்தியை தோற்கடிக்கிற சக்தி, கெட்ட சக்தியை ஓட்டுகிற சக்தி. அதாவது தரித்திரம் அப்படின்றதே இருக்கக்கூடாது, அது ஒரு கெட்ட சக்தி பாருங்கள். கடன் இருக்கவே கூடாது, அது ஒரு கெட்ட சக்தி பாருங்கள். வியாதி பணம் நிறைய போகிறது, அது ஒரு கெட்ட சக்தியோட வழி. இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும். அதே மாதிரி பிரச்சனை, சங்கடங்கள், நிறைய டென்ஷன் கொடுக்குறது, வீட்டில் வேண்டாது நடக்கிறது, இதெல்லாமே கெட்ட சக்தியோட வேலை. அதையெல்லாம் ஓட்டுற சக்தி நீங்கள் வாயால் சொல்லி ஓட்டலாம், ஓட்டுன்னு ஓட்டலாம். அதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கான அபிஷேகம் கிடைக்கணும். அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் முன்னாடி போக நிச்சயமாக சொல்கிறேன், ஜனவரி 1, 2024 நிறைய பேர் அபிஷேகத்துடன் எழும்புவார்கள். இந்த அபிஷேகம் நிரம்பினவர்களாக எழும்புவார்கள், பலம் நிரம்பினவர்களாக எழுப்புவார்கள், பெரிய பெரிய நன்மைகள் செய்பவர்களாக எழும்புவார்கள். அதை நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி ராத்திரி நம்ம பேசுவோம். நிச்சயமாக 9லேருந்து 9:30, 10 நிச்சயமாக பேசுவோம். அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 9 மணிக்கு உங்களை சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். நாளையும் நிச்சயமாக செஷன் இருக்கும். அந்த நாளைக்கு டைமை நான் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்றைக்கி ஈவினிங் கன்ஃபார்ம், நாளைக்கு தான் மீட்டிங்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஈவினிங் நான் அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷனை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நிச்சயமாக 9 மணிக்கு வாங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேச விரும்புகிறேன். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், அந்த அபிஷேகத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அபிஷேகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கணும். நிச்சயமாக அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.